நம்ம கிட்ட வரக்கூடிய பெரும்பாலான கஸ்டமர்ஸ்க்கு தன் கார்ல உள்ள ஸ்டியரிங் ப்ராப்ளம்ஸ் என்ன, அது எந்த ஸ்பேர் பார்ட்ஸோட தொடர்புல இருக்கு அப்படின்னு நிச்சயமா தெரியறது இல்ல. அதுக்காக தான் இந்த வீடியோ மூலமா முழு விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பார்த்து உங்க கார் ஸ்டியரிங்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி சரி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல நான் முதல்ல தெரியப்படுத்துறது ஸ்டியரிங் காலம், அதாவது ஸ்டியரிங் வீல் கனெக்ட் ஆகக்கூடிய இங்க தெரிகிற சில்வர் மெட்டல் பார்ட்ஸ் தான் ஸ்டியரிங் காலம். இந்த ஸ்டியரிங் காலம்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா உங்க கார் ஸ்டியரிங்கை திருப்பும் போது எந்த ஆங்கிள் ஸ்டியரிங்கை வைக்கிறீங்களோ அந்த ஆங்கிலே கார் போகும். யூ டர்ன் பண்ணும்போது கூட ஸ்டியரிங் ரிட்டர்ன் வராது. இந்த கம்ப்ளைண்ட் இப்ப புது கார்லயும் வருது. ஆனா இதுக்கு கார் காரணமா இல்ல காரை ஓட்டக்கூடிய ஆள் காரணமான்னு கடவுளுக்கு தான் தெரியும். எது எப்படியோ இந்த மாதிரி ஸ்டியரிங் ரிட்டர்ன் ஆகாம இருந்தா ஸ்டியரிங் காலமா ஒன்னு சர்வீஸ் பண்ணுங்க, இல்ல புதுசா சேஞ்ச் பண்ணுங்க. அப்போதான் உங்க கார் ஸ்டியரிங் பழைய நிலைமைக்கு வந்துடும். அதோட யூ டர்ன் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரீயா ரிட்டர்ன் வரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்டியரிங் மோட்டர். இது எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங்ல தான் இருக்கும். பேட்டரியில இருந்து ECU போர்டு மூலமா ஸ்டியரிங் மோட்டருக்கு சரியா பவர் சப்ளை வரலனா ஸ்டியரிங் சில சமயம் டைட் ஆயிடும். ஸ்டியரிங் திருப்பும் போது ஒரு மாதிரி பிடிச்சு விடுற மாதிரி இருக்கும். இப்படி இருந்தா ஸ்டியரிங் மோட்டர், ECU போர்டு, பேட்டரி எல்லாத்தையும் ஒரு முறை செக் பண்ணிருங்க. இதுல ஏதாவது ஒரு பார்ட்ஸ்ல தான் பிரச்சனை இருக்கும். அதை மெக்கானிட்ட கொடுத்து கண்டுபிடிச்சு சரி பண்ணிக்கோங்க. அடுத்ததா வரக்கூடிய ஸ்டியரிங் ஆங்கிள் சென்சார். இதுல பிரச்சனை இருந்தா ஸ்டியரிங் நீங்க எத்தனை முறை நேரா வச்சு ஓட்ட முயற்சி பண்ணாலும் ஸ்டியரிங் ஏதாவது ஒரு பக்கம் திரும்பி நிற்கும். இதுக்கு காரணம் குண்டு குழியுமான ரோட்ல அதிக வேகத்தோட காரை தொடர்ந்து ஓட்டும் போது ஆங்கிள் சென்சார் கரெக்ட் ஆகலாம். சரி பண்றதுக்கு ஸ்டியரிங் கேலிபிரேஷன் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வீல் அலைன்மென்ட் செக் பண்ணி சரியாகாத பட்சத்தில் இந்த ஸ்டியரிங் கேலிபிரேஷன் பார்க்கறது மிக மிக முக்கியமான ஒன்று. எல்லா கார்லயும் இந்த கேலிபிரேஷன் பண்ண முடியாது. ஒரு சில ஹைட்ராலிக் ஸ்டியரிங் மற்றும் எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங்ல தான் கேலிபிரேஷன் பண்ணலாம். அடுத்ததா ஏதாவது காரணத்துக்காக ஸ்டியரிங்கை கழட்டி மாட்டும் போது கிளாக் ஸ்ப்ரிங் அளவை சரியான முறையில் மெக்கானிக் வைக்க தவறிட்டாலும் ஸ்டியரிங் நேரா இருக்காது. கார்ல நேரா போகும்போது ஸ்டியரிங் எந்த பக்கம் திரும்புதோ அந்த பக்கமே கார் போகும். அதனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தா கிளாக் ஸ்ப்ரிங் மெத்தட ஒரு முறை கரெக்டா வச்சிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டியரிங் பிளே. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது ஸ்டியரிங்கை மெல்லமா நகர்த்தும் போது அதுல கிடைக்கக்கூடிய அசைவுகளை வச்சு நாம ஈஸியா இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டியரிங் பிளே வரதுக்கு முக்கிய காரணம் ஸ்டியரிங் பாக்ஸ்ல உள்ள ரேக் தேய்மானத்தினால தான். கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. அதாவது ஒரு பக்கம் டைராய்டு எண்ட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது மறுபக்கம் தானா டைராய்டு நகரும். இப்படி இருந்தா ஸ்டியரிங் பாக்ஸை சர்வீஸ் பண்ணணும், இல்லைன்னா புதுசா மாத்தணும். அப்படி இல்லைன்னா ஸ்டியரிங் பிளேக்கு ஏற்ற மாதிரி கார் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். ஸ்டியரிங் பிளேனால கார் கொஞ்சம் அலசற மாதிரியும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகும். ஒரு சில கார்களுக்கு மட்டும்தான் ஸ்டியரிங் பிளே குறைக்க முடியும். லேட்டஸ்ட் கார்களுக்கு ஸ்டியரிங் பிளே குறைக்கிற ஆப்ஷன் கிடையாது. இனிமேலாவது உங்க காரை ஓட்டும் போது கண்டிப்பா ஸ்டியரிங்ல வரக்கூடிய பிரச்சனையை முன்கூட்டியே தெரிஞ்சு சரி பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.